ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். ஆஸ்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல காலவேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை கண்மணியை போல பாதுகாத்து ஆண்டவரே நல்ல சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவரே ஹல்லேலூயா இந்த அருமையான காலவெளியில் இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தில் 1ஆம் தேதியில் காலவெளியை நோக்கி பார்க்க ஆண்டவர் தந்த நல்ல கிருபைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்வதாக, கர்த்தர் எங்களை வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதையும் உங்களுடைய ஆளுகையிலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை வழி நடத்துங்க. ஆண்டவரே ஹல்லேலூயா. இந்த பாடல்கள், ஹல்லேலூயா, ஜெபங்கள், வசனங்கள் யாவும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. பரலோக வார்த்தையினாலே நிரப்புங்க. கர்த்தர் தொடர்ந்து எங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளை தாங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சில பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. மகிமைக்கும் கனத்துக்கும் பார்த்துகிறவரே, மங்காத புகழன் அதிகம். ஹல்லேலூயா. தெரிந்த பாடல் ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம். மகிமைக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, மங்காத புகழை உடையவரே. மகிமைக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, மங்காத புகழை மகத்துவமாட்சிமையுள்ளவரே, திருவயின் ஐஸ்வர்ய சம்மனரே, மரணத்தை ஜெயித்த மன்னவரே, திருவயின் ஐஸ்வர்ய மரணத்தை ராஜாதி ராஜா ராஜா இயேசு ராஜா. அதிகாரமுள்ளவரே, அதிகமா எங்களை ஆள்பவரே, ராஜா இயேசு ராஜா. நீரே ராஜாதி ராஜா ராஜா இயேசு ராஜா. நீரே ராஜாதி 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 ராஜா. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அவர் ஒருவரே ராஜாதி ராஜா. ஆமென். எல்லா மகிமையும் அவர் ஒருவருக்கு மாத்திரம் போய் சேர்வதாக. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலவெளியில் ஆண்டவரை நாம் துதிப்போமாக. வேதம் சொல்கிறது போல ஆண்டவரை நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. துதிக்கு ஒரே துதிக்கு பாத்திர ஒரே ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் ஒருவர் மாத்திரம்தான். ஆமென். நீங்கள் அவரை துதிக்கும் போது அவர் உங்களிலும் என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. காலவெளியில் வந்தது கர்த்தரை உயர்த்துவதற்காக தான். நீங்கள் கர்த்தரை உயர்த்தின, உங்களை கர்த்தர் உயர்த்துவார். இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தில் வந்திருக்கிறோம். நிச்சயமாகவே நமக்கு பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் வல்லவராக இருப்பார். ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை நாம் பாடுவோம். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. நல்லவர், துதியுங்கள், கிருபை என்று உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், கிருபை என்று உள்ளது. ஆதி கர்த்தரை துதியுங்கள், கிருபை என்று உள்ளது. அற்புதம் செய்தவாரை துதியுங்கள், கிருபை என்று உள்ளது. மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு போற்றி பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். துதித்து பாடு ஹல்லேலூயா, கலித்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. வானங்களை படைத்தவரை துதியுங்கள், கிருபை என்று உள்ளது. பூமியை படைத்தவரை துதியுங்கள், கிருபை என்று உள்ளது. சூரியனை நிறுத்தினாரை துதியுங்கள், கிருபை என்று உள்ளது. கிருபை என்று அகிழ்ந்து பாடு, புகழ்ந்து பாடு ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு போற்றி பாடு ஹல்லேலூயா. ஆமென். துதித்து பாடு, அழித்து பாடு ஹல்லேலூயா. ஆமென். Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. செங்கடான கிருபை என்றும் உள்ளது. அரசரை அழைத்தவாறு துதியும் கிருபை என்றும் உள்ளது. சேனைகளை கழ்த்தவாறு துதியுங்கள், கிருபை என்றும் உள்ளது. சத்தை தந்தவாறு துதியுங்கள், கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு, சேர்ந்து பாடு, போற்றி பாடு ஹல்லேலூயா. ஆமென். பாடு பாடு ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. ஆமென். துதியுங்கள், கிருபை என்றும் உள்ளது. கண்டவாறு துதியுங்கள், கிருபை என்றும் உள்ளது. கண்டவாறு துதியுங்கள், கிருபை என்றும் உள்ளது. பாரத்தின் தேவனை துதியுங்கள், கிருபை என்றும் உள்ளது. அழுது பாடு, புகழ்ந்து பாடு, சேர்ந்து பாடு, போற்றி பாடு ஹல்லேலூயா. ஆமென்.
செங்கடலை பிறந்தவாறு தூதியுங்கள், அரசர்களை அழித்தவாறு தூதியுங்கள், அக்கிருபை என்றும் உள்ளது. சேனைகளை கவிழ்த்தவாறு தூதியுங்கள், அக்கிருபை என்றும் உள்ளது. தேசத்தை தந்தவாறு தூதியுங்கள், அக்கிருபை. அழிந்து பாடு, புகழ்ந்து பாடு, பாடு, போற்றி பாடு, அல்லேலூயா. அழித்து பாடு, அழித்து பாடு, அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாரும் பாடுவோமாக. ஆமே, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரை உயர்த்து, இந்த காலையில் அவரை மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை போற்றுவது நமக்கு கிடைத்த உன்னதமான ஒரு அனுபவம். அல்லேலூயா. யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் என்னவென்றால் கர்த்தரை போற்றுவது, கர்த்தரை உயர்த்துவது, ஆண்டவரை மகிமைப்படுத்துவது. அப்படி நாம் செய்யும் போது தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு நன்மையானவைகளை செய்வாராக. கர்த்தாவே, நீ மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பார்த்திரு. இந்த நாமம் போற்றி, இந்த நாமம் பாடி நான் ஆராதிப்பேன்னு சொல்லி காலவெளியில் அவரை ஆராதிப்போமா? உள்ளத்திலிருந்து ஆராதிப்போம், சரீரத்திலே அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாய்களினாலே மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்மாவிலிருந்து கர்த்தரை ஆராதிக்கிற அந்த மேலான பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆண்டவரை நிச்சயமாகவே ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோமா? கர்த்தாவே, நீ மாட்சிமை நிறைந்தவர், துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரம். நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே, உங்கள் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. ஆராதனை, 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 ஆராதனை. ஆராதிப்பே, உங்கள் நாமம் உயர்த்தி ஆராதிப்பே. மகத்துவமும் பேருங்களும் உன் கரத்தில் இருக்கின்றது. மகத்துவமும் பேருங்களும் உன் கரத்தில் இருக்கின்றது. மனிதனையும் மேன்மைப்படுத்த ஆளாகுமே. மனிதனையும் ஆனந்தம் உன் கரத்தில் இருக்கின்றது. எஸ், ஹல்லேலூயா. ஆனந்தம், ஆமென்.
ஆராதிப்பே சத்தியமும் கரத்தில் இருக்கிறது கரத்தில் இருக்கின்றது இந்த மனிதனையோ விடுவித்திட ஆகுமே கர்த்தரை உயர்த்துங்க. அல்லேலூயா. உந்தன் நாமம் உயர்த்திய பாடி ஆராதிப்பே உந்தன் நாமம் உயர்த்திய பாடி ஆராதிப்பே கர்த்தாவே நீ மாட்சிமை நிறைந்தவர். அல்லேலூயா. துதி மகிமைக்கெல்லாம் என்றும் பாத்திரரே ஆராதிப்பே உந்தன் நாமம் உயர்த்திய பாடி ஆராதி. கரங்களை உயர்த்தினவராக ஆராதனை ஆராதனை ஆராதியுங்க. ஆராதனை உந்தன் நாமம் உயர்த்திய பாடி. அப்படியே எல்லாரும் முழங்கால் படிடுவோமா, கண்களை மூடுவோம். இந்த காலை ஆராதனையிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அதிகாலையிலே தேடுகிறவனை கண்டடைகிறான வசனம் சொல்லுகிறது. அதிகாலை வேளையில் ஆண்டவரை தேடும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிங்க, நல்ல கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம மேலே கர்த்தருடைய தயவு இருப்பதாக, கர்த்தருடைய கிருபை இருப்பதாக. உயர்த்துகிறவர்களுக்கு கர்த்தர் அந்த மேன்மையானவைகளை செய்கிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடும் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நீர் போற்றப்படத்தக்கவரையா, நீ உயர்ந்தவரையா, நீ மகிமையானவரையா, உயர்ந்த உன்னதமான கிருபை நிறைந்த ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே நீ நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவரே, எல்லா துதிகளுக்கும் மேலான துதிகளுடையவரே, ராஜாதி ராஜாவே நீர் வாழ்க ஆண்டவரே. இந்த நல்ல கால வெள்ளமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. வாழ்க ஆண்டவரே, நீர் வாழ்க ஆண்டவரே, நீ வாழ்க ஆண்டவரே. இயேசுவே, பரலோக பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, வாழ்க ஆண்டவரே. நன்றியோடு தொழுது கொள்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே நீ நல்லவர். ஆவியானவரே நீ நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி ஐயா, உம்முடைய மகிமைக்காக நன்றி ஐயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Oh, thank you Jesus. Hallelujah. Oh, hallelujah hallelujah. ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம், ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம், ஆண்டவரே உம்மை புகழ்கிறோம், ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பலனும் மரணம் என் கேடகமா, என் ஹல்லேலூயா ரட்சிப்புமானவர். இந்த கால விலமை பாடி நான் போற்றுகிறேன். பலனும் மரணம் என் கேடகமா, ரட்சிப்புமானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. என்னேகோவா சொன்னா என்னோடு என்றும் நீ, என்னேகோவா இசி என் ஜெய கோடி நீ, என்னேகோவா ரமா என் பரிகா
ஹல்லேலூயா. பாடி புகழ்ந்து எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். யெகோவா ஷம்மா என்னோடு யெகோவா நிசி பாலாரா கபதாலாரா சதாலாரா தாலமரவா. ஹல்லேலூயா. யெகோவா ஷம்மா என்னோடு யெகோவா நிசி ஜெய கோடி யெகோவா ரஃபா காரி யெகோவா ஷாலோம். ஒரு விஷயம் கூட யெகோவா ஷம்மா யெகோவா நிசி ஜெய கோடி யெகோவா ரஃபா காரி யெகோவா. ஓ ராபாதார நல்ல கத்தரை துதியுங்க. ராபாதா நஷந்தால பகதால ரிகதால ரதால மதவா ரதலியா தானால ரகபாதால ரகதால ரகதால ரகதான மரவா வீதால ரகதால ரகபாதால வரசந்தால ரகதால ரதால ரதா ராபாதால ரகபாதால வரபசந்தால ரதால மரவா. ஹல்லேலூயா. ரிபால ரகபாதால ஆவியானவரே நன்றியோடு தொழுது கொள்ளுகிறோம். என் பரிசுத்த தந்தையே துதிக்கிறோம் ஐயா. ஓ எங்கள் நல்லவரே துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த கால வேளையில உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உம்மை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நீர் என்றென்றும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன், என்றென்றும் எங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறவரே. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நீ பரிசுத்த, நீ பரிசுத்த, நீ பரிசுத்த, நீ பரிசுத்த. ஹல்லேலூயா ஹல்லேலூயா hallelujah 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 praise the Lord hallelujah. ஆண்டவரே நீ துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற ஆண்டவரே வாசம் பண்ணுகிற தேவனையா, உம்மை நாங்கள் மாற்றம் மகிமைப்படுத்துகிறோம். praise the Lord. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. hallelujah hallelujah. இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. என் இயேசுவே உம்மை பாடுகிறோம் ஆண்டவரே. இந்த காலையில் நீ செய்த எல்லா நன்மைகளை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இருக்கிற இடங்களை எல்லாரும் எழும்பி நிற்போமா? ஆண்டவருக்கு நேராக நம்மை அர்ப்பணித்து ஹல்லேலூயா நம்முடைய இருதயத்தை திறந்த ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர் ஐயா. உம்மை உயர்த்துவது தான் எங்களுடைய பெரிய வாஞ்சை ஆண்டவரே. இந்த காலவெளியில் நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஓ ஹல்லேலூயா. உயர்த்திடுவே என் நேசரே, உம்மை பாடிடுவே இயேசுவே, உம்மை உயர்த்திடுவே என் நேசரே, உம்மை பாடிடுவே. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஆராதனை. நீ செய்த எல்லா hallelujah உமக்கே ஆராதனை. அமே ஐயா உமக்கே ஐயா உமக்கே ஆராதனை. நீதான் என் தஞ்சமே, எல்லாருமாக நீதான் என் தஞ்சமே, நீதான் என் கோட்டையே.
Yes, Lord, hallelujah. கர்த்தரை ஆராதிப்போமாக. அல்லேலூயா. அடோனாய் ஐயா உமக்கு ஆராதனை. ஐயா உமக்கு ஆராதனை. ஐயா ஆராதனை. ஐயா அடோனாய் எங்கள் தெய்வமே, பிரபு நீ நல்ல போதகரே. அடோனாய் எங்கள் தெய்வமே, பிரபு நீ நல்ல போதகரே. சடா வல்லவரே, எல் சடா வல்லவரே, ஆண்டவரே. தந்தையே இயேசுவே, ஆவியானவரே. தந்தையே இயேசுவே, தந்தையே இயேசுவே, ஆவியானவர். எல்லாருமாக கர்த்தரை உயர்த்துவோம். ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை. ரபலரகதலர சதலரத ஆராதனை உமக்கு, ஆராதனை. பாத்திரரே, எங்கள் பாத்திரரே, பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, பாத்திரரே, எங்கள் பாத்திரரே, பாத்திரரே, மகிமைக்கு பாத்தி. தந்தையே இயேசுவே, தந்தையே சொல்லுங்க இயேசுவே. ஓ ஆவியானவரே, தந்தையே இயேசுவே, ஆவியானவரே. ஆண்டவரை உயர்த்துவோம். ஆராதனை உமக்கு, ஆராதனை. Yes, Lord, hallelujah. ஆராதனை உமக்கு, ஆராதனை. சொல்லுங்க பாத்திரரே, நவலர சதலரக மகிமைக்கு பாத்திர. மறுபடியும் ஒரு விசை கூட பாத்திரரே, 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 மகிமைக்கு பாத்திரரே, பாத்திரரே,
மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. அவர் ஒருவரை ஆராதிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தருகிறவராக இருக்கிறார். ஜீவன் தந்தீரை உம்மை ஆராதிக்க, வாழ்வு தந்தீரை உம்மை ஆராதிப்பது. இந்த வருஷத்தின் ஜனவரியிலிருந்து இந்த டிசம்பர் வரைக்கும் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல சுகத்தை தந்தீர், எங்களுக்கு நல்ல பலனை தந்தீர், எங்களுக்கு நல்ல கிருபைகளை தந்தீர், நல்ல ஆரோக்கியத்தை தந்தீர், எங்களை வலுவாமல் காத்தீர். எத்தனையோ முறை நாங்கள் சோர்ந்து போனோம், எத்தனையோ முறை நாங்கள் தளர்ந்து போனோம். ஆனால் தளராமல் எங்களை நீ பலப்படுத்தினீரே. ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க, வாழ வைத்து உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டி உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்பே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க, ஆர வைத்து உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டு உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்பே. ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. ஓ ஆராதனை ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு மாத்திரர், நீரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். நீரே எஸ் அல்லேலூயா. மகிமையுடையவர், உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். கிருபை தந்தி உம்மை ஆராதிக்க, பலனை தந்தி உம்மை ஆராதிக்க, ஊழியம் தந்தி உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். கிருபை தந்தி உம்மை பலனை தந்தி உம்மை ஆராதிக்க, ஊழியம் தந்தி உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்பே. எல்லாருமாக ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. ஆராதனை ஆராதனை ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு மாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமா. எஸ் லார்ட். நீரே கணத்து. ஆமாண்டவரே, எல்லா மகிமையும் எல்லா கணமும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். என்றென்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு மாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றென்றும். இன்னும் ஒரு விஷயம் பாடுங்க. நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு மாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றென்றும். Hallelujah, hallelujah. Worship you, Jesus. உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. நீர் ஒருவரே பெரியவர், ஒருவரே சர்வ வல்லமை நிறைந்தவர். Hallelujah. எல்லா மகிமைக்குரியவரே, எல்லா கணத்துக்குரியவரே, எல்லா புகழ்ச்சிக்குரியவரே, இந்த கால்வரி
உயர்த்துகிறோம். அல்லேலூயா. தட்டி கதருக்கு நன்றி செலுத்துவோமாக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் எல்லாம், கடந்த 11 மாதங்கள் கர்த்தர் நம்மை கண்மணியை போல பாதுகாத்தார். கர்த்தர் தந்த நல்ல சுகத்திற்காக, பலனுக்காக, ஆரோக்கியத்திற்காக எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரம் 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 சோத்ரம். இந்த வருஷம் இந்த லாக்டவுனின் நிமித்தமாக பல மாதங்கள் கடந்து போனது. பொருளாதார வீழ்ச்சிகள் நிறைய ஏற்பட்டது, வேலையிலே குறைவுகள் ஏற்பட்டது. இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவிலையும் நம்மை ஆச்சரியமும் அற்புதமாய் கர்த்தர் நம்மை நடத்தினபடியால் எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் சோத்ரம் 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 சோத்ரம். எந்த விதத்திலும் சோர்ந்து போகாதபடி உள்ளான மனிதனை பலப்படுத்தி வசனத்தினாலும் வார்த்தையினாலும் நம்மை திடனடைய செய்து கர்த்தர் நம்மை தூக்கி நிறுத்தினபடியால் எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரம் 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 சோத்ரம். இந்த மாதம் முழுதும் கர்த்தர் நம்மை நடத்துவாராக. இந்த மாதம் முழுதும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தில் நடக்கிற எல்லா ஆராதனைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். நம்ம சத்தத்தை வைத்து ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த மாதத்தில் நடக்கிற எல்லா ஆராதனைகளும் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாங்க. ஆண்டவரே, நல்ல வார்த்தைகளினாலே, நல்ல வசனங்களினாலே எங்களை பலப்படுத்துவீராக. அல்லேலூயா. எல்லா ஆராதனைகளும் எல்லா ஜனங்களும் கலந்து கொள்வாராக. புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் தருவீராக. சகலமோ நன்மைக்கு எதுவாய் செய்ய முடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் நடக்கிற எல்லா விசேஷித்து கூட்டங்கள், உபவாச ஜெபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எல்லா உபவாச கூட்டங்கள், எல்லா விசேஷித்து கூட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. சப்போஸ் கிறிஸ்மஸ் ஆராதனை, புது வருட ஆராதனை, இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படியா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வருஷத்தில் நடக்கிற இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நேர்த்தியாய் நடைபெறுங்கள் ஆண்டவர். உதவி செய்யுங்க. எந்த தடை இல்லாமல் நடைபெறுங்கள் ஆண்டவர். கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எது எது எங்கெங்க நடக்கணும் என்று ஆண்டவர் நமக்கு முன்குறித்திருக்கிறார். அதை ஏற்ற வேளையில் கர்த்தர் நமக்கு நடப்பித்து தரப்போறபடி எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. சோத்ரம் 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 சோத்ரம். அல்லேலூயா. நம்மையும் நம்முடைய சபையும் கர்த்தர் இந்த மாதத்தில் ஒரு புதுப்பித்து ஒரு வார்த்தையினால் நம்மை பலப்படுத்துகிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. சோத்ரம் 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 சோத்ரம். சபையில் இருக்க எல்லா விசுவாசங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அவளை பலப்படுத்துவாராக. கர்த்தர் அவளை உயர்த்தி வைப்பாராக. கர்த்தர் அவங்களுக்கு நன்மை செய்வாராக. ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்முடைய சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளை கர்த்தர் உயர்த்தி வைக்கும்படியாக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் சபையில் இருக்கிற எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த காணொளி மூலமாக கேட்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். பலப்படுத்துவீராக, சுகப்படுத்துவீராக. இந்த ஒரே அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக. என் தேவனே, பெரிய காரியங்களை செய்ய முடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த மாதத்தில் நம்மையும் நம்முடைய சபையும் நம்முடைய தேசத்தையும் நம்முடைய ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறபடி எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சோத்ரம் 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 சோத்ரம். ஆமென். ஹல்லேலூயா. அவிலே ஏற்படுகிற ஒருவர் சத்தத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா,
அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. Amen. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. 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 Praise the Lord. Hallelujah. Amen. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Amen. ஆமே ஆமே. நமக்காரெல்லாம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. தேவன் நல்லவர். கைகளை உயர்த்தி சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கைகளை உயர்த்தி சத்தமாக ஒரு அமைச்சு ஆண்டவருக்கு மகிமை. ஜன்னல் திறந்து விட்டுருங்க. அல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நாளிலையும் கர்த்தர் நமக்கு வேண்டிய எல்லா கிருபைகளை நன்மைகளை பரலோகத்திலிருந்து தருகிறார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த டிசம்பர் மாதத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கடந்த 11 மாதங்கள் நம்மை கண்மணியை போல பாதுகாத்த தேவன் இந்த 12வது மாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். கரங்களை உயர்த்தி 3 முறை சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதத்தில் ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை கர்த்தர் கடந்த நாளில் எனக்கு கொடுத்தார். நேற்று தினத்தில் நான் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 24வது வசனம். 2 Samuel chapter 7 verse 24. 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். நாம் வாசிப்போமாக. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு என்றென்றைக்கும் உம்முடைய ஜனமாய் இருப்பதற்கு அவர்களை திடப்படுத்தி கர்த்தராகிய நீர்தாமே அவர்களுக்கு தேவனானீர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலர் என்றென்றைக்கும் உம்முடைய ஜனமாய் இருப்பதற்கு அவர்களை திடப்படுத்தி கர்த்தராகிய நீர்தாமே அவர்களுக்கு தேவனானீர். ஆமென். அல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மை திடப்படுத்துகிற கர்த்தர். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? திடப்படுத்தி உன்னை திடப்படுத்துவேன். அல்லேலூயா. பலப்படுத்துவேன் என்பது ஒரு வகையான உற்சாக ஊன்றுகோல்.
திடப்படுத்துவது என்பது இன்னொரு வகையானது. பலப்படுத்துவது சரீரத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும், ஆனால் திடப்படுத்துவது உங்கள் ஆத்மாவோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும். அப்போ ஆண்டவர் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை திடப்படுத்த அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். 11 மாதத்தை நாம் திரும்பி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய சோதனைகள், மனக்குழப்பங்கள், சோர்வுகள், தளர்ந்து போன சூழ்நிலைகள், நாம் தள்ளாடி விட்டோம். ஹல்லேலூயா. நிறைய சம்பவங்கள் நம் காதுகளுக்கு கேட்கும்போது, கண்ணுக்கு பார்க்கும்போது, நாம் நேரடியாக நம்முடைய குடும்பத்தில் நடக்கும்போது அநேக நேரங்களில் ஐயோ இது ஏன் இப்படி என்கிற ஒரு கேள்விகளுக்கு நடுவில் நம்ம சோர்ந்து போனவர்களாக இருந்தோம். ஆனாலும் கர்த்தர் நம்மை திடப்படுத்தி இதுவரைக்கும் கர்த்தர் நம்ம நடத்தினார். ஆண்டவர் நல்லவராக இருப்பாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் கர்த்தர் நம்மை திடப்படுத்துகிறார்? அந்த வசனம் ரொம்ப அருமையான வார்த்தைகளை சொல்கிறது. ஏன் கர்த்தர் என்னை திடப்படுத்துகிறார் என்று. அதோடைய அந்த திடப்படுத்தி என்பதற்கு மேலேயும் திடப்படுத்தி என்பதற்கு கீழேயும் அப்படியே ஈக்குவாலிட்டி, 1 to 1. என்ன பாருங்க, உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேல் என்றென்றைக்கும் உம்முடைய ஜனமாய் இருப்பதற்கு. ஏன் என்னை திடப்படுத்துகிறார் என்று சொன்னால், ஏன் என்னை திடப்படுத்துகிறார்? நான் அவருடைய ஜனமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் என்னை திடப்படுத்துகிறவராக. I must be his. நான் அவருடையவனாய் இருக்க வேண்டும், நான் அவருடைய பிள்ளையாய் இருக்க வேண்டும், நான் அவருடைய ஜனமாய் இருக்க வேண்டும். ஸோ கர்த்தர் என்ன செய்கிறார்? திடப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இன்னொன்று சொல்லுகிறேன், அது அப்படியே இன்னொரு ரிவர்ஸில் சொல்லுகிறேன். கர்த்தர் ஏன் என்னை திடப்படுத்துகிறார்? அதனுடைய அடுத்த பகுதி அப்படியே ரிவர்ஸ் சொல்லுது. கர்த்தர் நம்முடைய தேவனாய் இருக்க விரும்புகிறபடினாலே கர்த்தர் நம்மை திடப்படுத்துகிறவராய். எவ்வளோ அருமையான வார்த்தைகள் பாருங்க. திடப்படுத்திங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு, நான் அவர் தேவனாக இருக்கணும்னு அவர் விரும்புகிறாரு, அவர் நம்முடைய தேவனாக இருக்கணும்னு அவர் விரும்புகிறாரு. ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் என்னை கர்த்தர் திடப்படுத்துகிறவராயிருக்கிறார். நான் அவருடைய பிள்ளையாக இருக்கணும், அவர் என்னுடைய தேவனாக இருக்க வேண்டும். அப்போ இந்த கான்செப்டில் இந்த மகிமையான இந்த வார்த்தைகளினாலே உங்களை என்னையும் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை திடப்படுத்துவாராக. நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை தேவைகள் நடுவில் இருந்தாலும், எத்தனை குழப்பங்கள் நடுவில் இருந்தாலும், எத்தனை காரியங்கள் நடந்தாலும், ஆண்டவர் ஒன்றை மாத்திரம் மையமாய் வைத்து உங்களை திடப்படுத்த போகிறார். என்னென்றால், யூ மஸ்ட் பி ஹிஸ். அவருடையவர்களாக நீங்கள் இருக்கணும், அவரும் உங்களுடையவராக இருக்கணுன்ற அந்த ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த மாதத்தில் கர்த்தர் திடப்படுத்துவாராக. நமக்குள்ளே இந்த மாதம் இயேசு பிறந்தார் என்று கொண்டாடுவார்கள், இந்த மாதம் கிறிஸ்மஸை கொண்டாடுகிறார்கள். உண்மையாலுமே இயேசு என் உள்ளத்துக்குள்ளே இருக்கிறாரா? இயேசு என் உள்ளத்துக்குள்ளே இருந்தால்தான் அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். இயேசு என் வாழ்க்கையில் இருந்தால்தான் அதுதான் உண்மையாலுமே இயேசுடைய பிறப்பினுடைய சந்தோஷமாக இருக்கிறது. அப்போ இயேசு உள்ளே இருப்பார் என்றால் என்னை ஒருபோதும் என்னை விடமாட்டார். என்னை திடப்படுத்தி, என்னை தைரியப்படுத்தி, என்னை பலப்படுத்தி, எனக்கு கர்த்தர் சகாயமானவைகளை செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பொழுது கர்த்தர் என்னை திடப்படுத்துகிறார்? ஒரு 3 காரியங்களை சொல்லிவிட்டு நான் முடித்து விட விரும்புகிறேன். எப்பொழுது கர்த்தர் என்னை திடப்படுத்துகிறவராயிருக்கிறார்? முதலாவதாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம், 1 Samuel chapter 30, 30ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீதை குறித்து அங்கே ஒரு அருமையான வார்த்தை சொல்லுகிறது. 6ஆம் வசனம் சொல்லுகிறது, தாவீது மிகவும் என்ன செய்யலாம், என்னது மிகவும் நெருக்கப்பட்டான. உடனே அந்த வசனம் முடியும் போது சொல்லுகிறது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டானாம். அல்லேலூயா. எப்பொழுது தாவீது திடப்படுத்தப்பட்டான் என்றால், அவன் நெருக்கப்படும் போது கர்த்தர் அவனை திடப்படுத்துகிறவராயிருக்கிறார். ராம சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. நாம் எப்பொழுதெல்லாம் நெருக்கப்படுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் ஒடுக்கப்படுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் நாம் சோர்ந்து போகிறோமோ, அப்பொழுது கர்த்தர் நம்மை திடப்படுத்துகிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை திடப்படுத்துவார். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை திடப்படுத்துவார். சுற்றிலும் உங்களுக்கு நெருக்கங்கள் வரும். அல்லேலூயா. இதுவரைக்கும் சொல்லாதவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் இந்த எழும்பலாம். இதுவரைக்கும் காணாத சம்பவங்கள் வாழ்க்கையில் காணலாம். அல்லேலூயா. இதுவரைக்கும் நடக்கக்கூடாத காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டான். எதுக்குள்ளே? கர்த்தருக்குள்ளே அவன் திடப்படுத்தி கொண்டான். அப்படி என்றால் கர்த்தர் அவனை திடப்படுத்தினபடினால தான் அவன் தைரியம் உள்ளவனாய் மாற கர்த்தர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். இந்த மாசத்தில் நெருக்கங்கள் வருகிற நேரங்களில்
God will strengthen you. உங்களை கர்த்தர் பலப்படுத்துவாராக. கர்த்தர் உங்களை திடப்படுத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெருக்கங்கள் பல ரீதியில் வரலாம். பணத்தில் வரலாம், வேலை இல்லாமல் வரலாம், நம்முடைய பொருளாதாரத்தில் வரலாம், எல்லா ரீதியிலும் குடும்பத்தில் வரல, எல்லா சூழ்நிலை நெருக்கம் வராதவன் இல்லை. பைபிள் சொல்லுது, தாவீது அவ்வளோ பெரிய தேவனுடைய மனிதன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். தாவீதுடைய வம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்துவே பிறக்கிறவராக இருக்கிறார். தாவீதுடைய வம்சத்தை தேவன் தெரிந்து கொண்டு அவ்வளவு பெரிய மேன்மையை கர்த்தர் வைத்திருந்தார். அந்த தாவீதுக்கு சொல்லுகிறது, அவன் நெருக்கப்பட்டானாம். ஹல்லேலூயா, அவன் நெருக்கப்பட்டானா. ஹல்லேலூயா, அவன் நெருக்கப்படுகிறது நிமித்தமாக கர்த்தர் அவனை திடப்படுத்துகிறவராயிருக்கிறார். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் திடப்படுத்துவாராக. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இரண்டாவதாக, எப்பொழுது கர்த்தர் நம்மை திடப்படுத்துகிறார்? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35வது அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடும் முழங்கால்களை பலப்படுத்துகிறார். எப்பொழுது நம்மை திடப்படுத்துகிறார்? நாம் தளர்ந்து போகும்போது கர்த்தர் நம்மை திடப்படுத்துகிறவராயிருக்கிறார். முதலாவது, நெருக்கப்படும் போது நம்மை திடப்படுத்துகிற தேவன். இரண்டாவது, நாம் தளர்ந்து போகிற நேரங்களில். எது தளர்ந்து போது? நம்முடைய கைகள் தளர்ந்து போகிறது. ஒரு மனுஷனுக்கு ரொம்ப பலமுள்ள ஒன்று அவனுடைய கைகள் தான். ஏனென்றால் அவன் கைகள் மூலமாக தான் எல்லாமே செய்கிறான். அவன் கைகள் மூலமாக தான் எல்லாமே நடப்பிக்கப்படுகிறதா இருக்கிறது. அவனுடைய கைகள் ஒன்று தான் அவனுக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறது. அந்த கைகள் இல்லாவிட்டால் நிறைய காரியத்தை அவன் இழக்க வேண்டியதாக இருக்கும், நிறைய காரியத்தை விட்டு விட வேண்டியதாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு ஒரு வார்த்தையை சொல்லி நம்மை ஜெபிக்க வைக்க வருவது என்னென்றால், என்னை தளர்ந்து போகிற நேரங்களில் கர்த்தர் என்னை திடப்படுத்துவாராக. தளர்ந்து போகிற நேரங்களில் கர்த்தர் என்னை திடப்படுத்துவாராக. நிச்சயமாகவே என் கைகளை திடப்படுத்துகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எஸ்ராவின் புஸ்தகம் அல்லேலூயா 1வது அதிகாரம் 6வது வசனத்தில், ஆலயத்தை கட்டுவதற்காக அவன் எழும்பி நிற்கிறான். ஆலயத்தை கட்டுவதற்காக அவன் நிற்கிறான். 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் எஸ்ரா சொல்கிறார், அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கைகளை கொடுத்தது முன்றி வெள்ளியும் பனிமுட்டுகளையும் பொன்னையும் மற்ற வஸ்துகளையும் மிகுந்த ஜீவனையும் உச்சிதமான பொருளை கொடுத்து அவர்கள் கைகள் என்ன செய்தார்கள்? திடப்படுத்தினார்கள். கைகள் என்ன செய்தார்கள்? இன்றைக்கு உங்களை என்னை நிச்சயமாகவே கர்த்தர் திடப்படுத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் வீட்டில் போய் நெகேமியா 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலையும் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க. நம்முடைய கைகள் எப்பொழுதெல்லாம் தளர்ந்து போகிறதோ, எப்பொழுதெல்லாம் நாம் தளர்ந்து போகிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறதோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மை திடப்படுத்துகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். அப்போ நிச்சயமாகவே தளர்வுகள் வரும். ஆனால் அதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. திடப்படுத்துகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. கடைசியாக மூன்றாவதாக, அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 14வது அதிகாரம் 22வது வசனத்தில் எப்பொழுது கர்த்தர் நம்மை திடப்படுத்துகிறார் என்று பவுல் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் நாம் வாசிக்கிறோம். 14ஆம் அதிகாரம் 22வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, சீஷர்கள் மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லு, அநேக உபத்திரவங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. உபத்திரவம் வருகிற நேரங்களிலே கர்த்தர் நம்மை திடப்படுத்துகிறவராயிருக்கிறார். உபத்திரவம் வருகிற நேரங்களில் நம்மை திடப்படுத்துகிறவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெருக்கப்படுகிற நேரங்களில் கர்த்தர் நம்மை திடப்படுத்துகிறார். தளர்ந்து போகிற நேரங்களில் நம்மை திடப்படுத்துகிறார். உபத்திரவங்கள் வருகிற நேரங்களில் நம்மை திடப்படுத்துகிறார். நெருக்கம் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஒரு அனுபவம். தளர்ந்து போகிறது நம்முடைய சரீரத்தில் செயல் மூலமாக ஏற்படுகிற ஒன்று. ஆனால் உபத்திரவமானது வெளியிலிருந்து வரக்கூடிய ஒன்று, வேறு வகையில் வரக்கூடிய ஒன்று. எங்கே இருந்து எது வந்தாலும் என்னை திடப்படுத்துகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார்.
என்னை திடப்படுத்துகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், 1 தெசலோனிக்கர் 3:2 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்துங்கள், உங்களை திடப்படுத்துங்கள். எவ்வளவு உபத்திரம் வந்தாலும், எவ்வளவு நெருக்க வந்தாலும், எவ்வளவு சோர்வுகள் வந்தாலும் தைரியமாயிருங்கள், திடப்படுத்துங்கள். எதில் திடப்படுத்துங்கள் தெரியுமா? உங்கள் விசுவாசத்தினாலே. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் உங்களை திடப்படுத்துவீர்கள் என்றால், விசுவாசத்தினால் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி உங்களை தைரியப்படுத்துவீர்கள் என்றால், கிறிஸ்து இயேசுவின் நிமித்தமாக நிச்சயமாகவே தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட கர்த்தர் உதவி செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருஷம் போயிடுச்சுங்க. எப்படி போச்சுன்னே தெரியலைங்க. தொடங்கினது போல் இருந்தது, இந்த வருஷம் முடிஞ்சிருச்சுங்க. டிசம்பர் வந்துருச்சு, கேரல், கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயர் வந்துச்சுன்னா முடிஞ்சிருச்சு, அதோடு முடிஞ்சது. இந்த வருஷத்தில் மேக்சிமம் நாட்கள் வீட்டுக்குள்ளே அடைந்திருக்கிற நாட்களாய் மாறிவிட்டது, லாக்டவுனாய் மாறிவிட்டது, வேலை இல்லாத நாட்களாய், பொருளாதாரம் குறைவான நாட்களாய் மாறிவிட்டது, தேவைகள் சந்திக்கப்படாத நாட்களாய் மாறிவிட்டது, சூழ்நிலை பிரச்சனைகள் அதிகமாக எழும்பின நாட்களாக இருந்தது. ஆனால் இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை திடப்படுத்தி, நான் உன்னை திடப்படுத்தி, அல்லேலூயா, திடப்படுத்தி நீ எனக்கு பிள்ளையாய் இருப்பாய், நான் உனக்கு தேவனாய் இருப்பேன், நான் உனக்கு தேவனாய். இந்த உயர்ந்த அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தரும்போது நிச்சயமாகவே ஒரு ரீதியில் நம்ம சோர்ந்து போவதே இல்லை. கர்த்தர் நம்மை நிச்சயமாகவே ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிறவராயிருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பொழுது கர்த்தர் நம்மை திடப்படுத்துகிறார்? நெருக்கப்படுகிறவன். எப்பொழுது திடப்படுத்துகிறார்? தளர்ந்து. எப்பொழுது திடப்படுத்துகிறார்? உபத்திரவங்கள். நிச்சயமாகவே உங்களை திடப்படுத்தி உங்களுக்கு சகாயமானவைகளை செய்வார். எல்லாரும் முழங்கால் படியிடுவோமா? கண்களை மூடுவோமா? நம்ம எல்லாரும் ஜெபம் செய்வோமாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நீர் என்னை திடப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம், என்னை திடப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். மெயின் காரணமே நான் உம்முடைய பிள்ளையாக இருக்கணும், நீர் என்னுடைய தேவனாக இருக்க வேண்டும். இந்த ஒரே ஒரு மெயினான காரணத்துக்காக என்னை திடப்படுத்துகிறீர். எத்தனை நெருக்கங்கள், எத்தனை சோதனைகள் வந்தாலும் ஆண்டவரே, நீர் ஒருபோதும் ஆண்டவரே, நீர் என்னை விட்டு விலகாதபடி என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை திடப்படுத்துவாராக. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் உங்களை திடப்படுத்துவாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நெருக்கப்படுகிற நேரங்களில் கர்த்தர் உங்களை திடப்படுத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தளர்ந்து போன நேரங்களில் கர்த்தர் உங்களை திடப்படுத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபத்திரவ நேரங்களில் கர்த்தர் உங்களை திடப்படுத்துவாராக. இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களை திடப்படுத்தி, இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை திடப்படுத்தி ஆண்டவருடைய பிள்ளை என்கிறதை நிலைநாட்டுவாராக. அப்படி கர்த்தர் செய்யும் போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சபையும் கர்த்தர் அப்படி திடப்படுத்த போறபடியால் எல்லா கர்த்தரையும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் வருகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சர்வ வல்லமை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம் ஐயா. ஆஸ்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களுக்குள்ளே பெரிய காரியங்களை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட அருமையான நல்ல வேலைக்காக நன்றி. நீர் எங்களுக்கு திடப்படுத்துகிற நல்ல ஆண்டவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 1 காலை வேளை வந்த நம்முடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் அவர்களை திடப்படுத்தி
திடப்படுத்துவீராக. நீர் ஏன் திடப்படுத்துகிறீர் என்றால், நாங்கள் உம்முடைய பிள்ளையாய் இருப்பதற்காக, நீர் எங்களுடைய ஆண்டவராய் இருப்பதற்காக, எங்களை நீர் திடப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களை வழி நடத்துங்க. இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களுக்கு கூட இருப்பீராக. தொடர்ந்து எங்களுக்கு வேண்டிய எல்லா சகாயமான நன்மைகளை செய்யுங்க. எல்லா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை ஆஸ்வதிங்க. தெய்வ பிரசன்னம் தொடர்ந்து எங்களை வழிநடத்து. கர்த்தருடைய பலத்த கரத்தினாலே எங்களை எல்லாரையும் கர்த்தர் மறைச்சுக்கொள்ள வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். ஆஸ்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இன்னைக்கு காலையில் இந்த பிரேயரில் வந்து கலந்து கொண்டு உங்களுடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆசீர்வாதமாக இருப்பார்களாக, சகல நன்மையினாலே நிரப்பப்படுவார்களாக. உங்களுடைய கிருபையும் ஆசீர்வாதம் என்னடா உங்களுக்கு இந்த மாதத்தில் அவங்க எடுக்கிற எல்லா காரியங்களும் வெற்றி அடையட்டும். அவங்களுக்கு வேண்டிய எல்லா சகாயமானவைகளை செய்யுங்க. ஆண்டவரும் காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுங்க. தொடர்ந்து நீர் எங்களை ஆசீர்வதித்து உயர்த்துங்க. மகிமையும் கனமும் துதியும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே என் வல்லமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவஸ்தை சகல வாழ்மரவா. இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் சிநேகம் நம் அனைவரும் மீண்டும் மீண்டும் சதா காலங்களில் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.